வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இது 10வது வாரம். இந்த 10வது வாரத்துல மொத்தம் 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. மொத்தம் 15 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க. இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான். ஸோ போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன்ல சாச்சனா அண்ட் ஆனந்த் எலிமினேட் ஆனாங்க. இந்த வீக்கும் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 9 பேர் தான் நாமினேட் பண்ண முடியும். 5 பேர் ஃபைனல் போனா கூட 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணா கூட மீதி ஒருத்தர் வந்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போனா 10 பேர் எலிமினேட் ஆயிருவாங்க. அப்பதான் அந்த ஃபைனல் அந்த கடைசி வாரத்துல வந்து 5 பேர் இருக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 வாரம் தான். இந்த வாரத்தோட சேர்த்தா ஒரு 5 வாரம். அப்ப 2 பேரை வெளியே அனுப்புனாதான் மொத்தம் ஒரு 9 பேர் போக முடியும். அப்புறம் அந்த பெட்டி ஒருத்தர் எடுத்துட்டு போனா மொத்தம் 10,000. ஸோ ஃபைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் போவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன், நாளைக்கு ஒரு எவிக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப தான் சொல்றாங்க. ஸோ ஓட்டு அடிப்படையில் கம்மியா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டாப்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பவித்ரா, ஜாக்குலின், அருண் இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காங்க. மீதி ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஒன்னு ரயன், அதுக்கப்புறம் அன்சிதா, சத்யா இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருந்தா கூட ரொம்ப லோவஸ்ட் ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் விஷால், அதுக்கப்புறம் நம்ம தர்சிகா அவர்கள் தான். ஸோ தர்சிகா அவர்கள் கன்ஃபார்ம் ஒரு எவிக்ஷன்ல சிக்கிடுவாங்க. டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தவரையிலும் ஸோ தர்சிகா அண்ட் விஷால் இவங்க 2 பேர் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட பெஸ்ட் பெர்ஃபார்மன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விஷாலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் வந்து நல்லா தான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரை வந்து எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம முதல்ல வந்து தர்சிகாவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு பதிலாக நம்ம வந்து ரயனை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தவரையிலும் ஸோ டைட்டில் வின்னராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முத்துக்குமார் தான். முத்துக்குமார் வந்து ஓட் அடிப்படையில் எது அடிப்படையிலும் சரி, அந்த கேம் பிளே பண்ற விதத்திலையும் சரி அவரை வந்து அடிச்சுக்க முடியவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு டாப்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லின் இருக்காங்க, நம்ம விஷால் இருக்காரு, அதுக்கப்புறம் பவித்ரா இருக்காங்க, அப்புறம் அருண், அன்சிதா இவங்க எல்லாருமே, சௌந்தர்யா இவங்க எல்லாருமே ஒரு 6 பேர் இருக்காங்க. அதில் 6 பேர் ஃபைனலை வந்து ஃபில்டர் பண்றனா அப்படின்னா முத்துக்குமார், ஜாக்குலின், சௌந்தர்யா, அருண், நம்ம விஜய் விஷால் இவங்க 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டபுள் எவிக்ஷன்ல சத்யா அண்டு விஜய் விஷால், நம்ம தர்சிகா இவங்க 3 பேர்ல யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.